ஹலோ தோழர்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே பெரிதும் உபயோகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? நம்ம எப்பயுமே கிரியேட்டர் ஸ்டுடியோ ஆப் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்படி யாராவது யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, கிரியேட்டர் ஸ்டுடியோ ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலன்னா, அது யூஸ் பண்ண பாருங்கள். அதில் நிறைய இன்சைட்ஸ் கிடைக்கும். நிறைய அனலிட்டிக்ஸ் வந்து பார்த்துக்க முடியும். ஓகேவா? ஆனால் ஒரு சிலதெல்லாம் அதில் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, கூகுளில் போயிட்டு நம்ம டெஸ்க்டாப் வெர்ஷன் இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நம்ம டெஸ்க்டாப் சைட்டுன்னு டிக் பண்ணியிருக்கணும். டிக் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? studio.youtube.comல போயிட்டு உங்களோட சேனலை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே அந்த ஃப்ரண்ட் வெல்கம் ஸ்க்ரீன் வந்து இந்த மாதிரி சேனல் டேஷ்போர்ட்னு காமிக்குது இல்லையா? ஸோ இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு இருக்கும். இந்த செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சிலதெல்லாம் நம்ம வந்து செக் பண்ணி நம்ம ஏதாவது மாடிஃபை பண்ணணும்னா மாடிஃபை பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒருவேளை உங்களோட லைவ்க்கு மாட்ரேட்டர்ஸ்னு நீங்கள் வந்து போட்டு வச்சுருப்பீங்க இல்லையா? அது நீங்கள் யார் யாரெல்லாம் போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மறந்துடுச்சன்னா, இங்கே நீங்கள் வந்து பார்க்குறப்ப உங்களால் பார்க்க முடியும். ஒருவேளை இவங்கெல்லாம் மாட்ரேட்டர்ஸாக இருக்க தேவையில்லன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இங்கே வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கு இந்த செட்டிங்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் இப்போ சேனல்னு இருக்கும். அந்த சேனல் கிளிக் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சுக்கோங்க, நல்லது. ஸோ என்னுடைய சேனலுக்கு ரிலேட்டடாக நான் வந்து கொடுத்துருந்தேன். சேனல் க்ரியேட் பண்ணப்பவே நான் கொடுத்துருந்தேன். இப்போ இதில் அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ்னு இருக்கு இல்லையா? இதில் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் எலிஜிபிலிட்டின்னு இருக்குது இல்லையா? அதில் போய்ட்டு எல்லாத்தையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ கீழே வந்து பாருங்கள், கம்யூனிட்டி மாட்ரேஷன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, இதில் ஆட்டோமேட்டட் ஃபில்டர்ஸ், ஓகேவா? இந்த மாதிரி இருக்குது இல்லையா? இதில் பாருங்கள், நம்ம யார் யாரெல்லாம் நம்ம ஸ்டாண்டர்ட் மாட்ரேட்டர்ஸாக வச்சுருக்கோமோ அவங்க எல்லோரும் இதில் வந்து டிஸ்பிளே ஆகுறாங்க. ஸோ இப்போ இதில் வந்து ஒரு வேளை நமக்கு தேவையில்லைன்னு நினச்சோன்னா நம்ம எடுத்து விட்டுடலாம். மொத்தமாக நான் வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 மாட்ரேட்டர் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதில் யாராவது நமக்கு தேவையில்லை இப்போன்னு சொன்னால் நம்ம மாட்ரேட்டர்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டா கூட எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ண உடனே கூட போயிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் ஹிடன் யூசர்னு இருக்குது. இதில் ஒரு வேளை ஃபேக் ஐடியில் வந்தவங்க எல்லாத்தையும் நீங்கள் ஹைட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அவங்க எல்லாரோட இது லிஸ்ட்டு இங்கே வந்து இருக்கும். இத்தனை பேர் பார்த்தீங்கன்னா என்னுடைய லைவில் ஃபேக் கமெண்ட்ஸ் வந்து போட்டவனுங்க. அவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா நான் ஹைட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து சேவ் கொடுத்துட்டா சேவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மாட்ரேட்டர்ஸ் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம்.